அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வாலிஹி வசாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் தபுக்குலேருந்து பேசுகிறேன். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது இறுதி நபியின் இறுதி பேருரை. இதில் ஆட்சியாளருக்கு கட்டுப்படுவது சம்பந்தமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பேருரையின் சாராம்சம். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மக்களே, காது மூக்கருந்த கன்னம் கருத்த ஒரு அடிமை உங்களுக்கு ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டு அவர் உங்களை அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி, ரிமெம்பர், அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி வழி நடத்தினால் அவருக்கு நீங்கள் செவிசாய்த்து கட்டுப்படுங்கள். இது நூல்கள் முஸ்லீமில் 3422, திருமதியில் 1628 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அடுத்து, கணவன் மனைவியின் கடமைகளும் உரிமைகளும். பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களை அமானிதமாக பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். திருமண முடியுங்கள் என்ற அல்லாஹ்வின் வார்த்தையின் அடிப்படையிலேயே அவர்களது கற்புகளை நீங்கள் அனுபவிக்கின்றீர்கள். நீங்கள் வெறுக்கும் எவரையும் உங்கள் வீட்டிற்குள் அனுமதிக்க கூடாது. இது உங்கள் மனைவியர் உங்களுக்கு செலுத்த வேண்டிய கடமையாகும். இதற்கு மாற்றமாக அவர்கள் நடந்தால் காயம் ஏற்படாதவாறு அவர்களை அடியுங்கள். நீங்கள் நல்ல முறையில் உணவும் உடையும் உங்கள் மனைவியருக்கு வழங்க வேண்டும். இது நீங்கள் உங்கள் மனைவிக்கு செலுத்த வேண்டிய கடமையாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது முஸ்லீமில் 2137 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. பெண்களிடம் நன்மைகளை போதியுங்கள். அவர்கள் உங்களிடம் அடைக்கலமாக இருக்கிறார்கள். இல்லறத்தை தவிர வேறு எதையும் நீங்கள் உரிமையாக அவர்களிடமிருந்து பெற்றிருக்கவில்லை. அவர்கள் தெளிவான மானக்கேட்டை செய்தாலே தவிர அவர்கள் அவ்வாறு செய்தால் படுக்கையிலிருந்து ஒதுக்குங்கள். காயமின்றி அடியுங்கள். அவர்கள் கட்டுப்பட்டு விட்டால் வேறு எந்த வழியிலும் அவர்களிடம் வரம்பு மீறாதீர்கள். நீங்கள் உங்கள் மனைவியருக்கு செய்ய வேண்டிய கடமை உங்கள் மீது இருக்கின்றது. உங்கள் மனைவியர் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் அவர்கள் மீது இருக்கின்றது. உங்கள் மனைவியர் உங்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் நீங்கள் வெறுக்கும் வகையில் அடுத்தவர்களுடன் உங்கள் படுக்கைகளை பகிர்ந்துவிடக்கூடாது. உங்களுக்கு பிடிக்காதவர்களை உங்கள் வீடுகளில் அனுமதிக்க கூடாது. அறிந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உடைகளிலும் உணவிலும் தாராளமான முறையில் நடந்து கொள்வதே நீங்கள் உங்கள் மனைவியருக்கு செய்யும் கடமையாகும். இது திருமதியில 1083 ஹதீஸு, 3012 ஹதீஸு, இப்னு மஜாவில் 1841 ஹதீஸு ஆகியவை இதில் இடம்பெற்றது. மேலும் கணவனின் அனுமதியின்றி தன் கணவன் வீட்டில் எதையும் ஒரு பெண் செலவு செய்யக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். உணவும் அப்படித்தானா என்று கேட்கப்பட்ட போது அதுதான் பொருட்களில் மிக சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளித்தார்கள். அப்போ எந்த ஒரு பொருளையும் வெளியில யாருக்கும் கணவனுக்கு தெரியாமல் கொடுக்கக்கூடாதுங்கிறதுல மட்டுமில்ல, அவங்க கேட்குறாங்க, இந்த உணவு யாருக்காவது கொடுக்குறது அதுவுமா? ஆமாம், இருக்கிற பொருள்லேயே உணவு தானே இம்பார்ட்டன்ட். அன்னைக்கு இருந்த காலம் அதானே, உணவு தானே என்ன, அதனால அதை சொல்றாங்க. இதை அறிவிப்பவர் அபு உமாமா அல் ஃபஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நூல் திருமதியில 606 ஹதீஸ். சரியா? அப்ப இந்த அடிப்படையில் நம்மளுக்கு, அதாவது கணவன் மனைவிக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் என்னென்னு சொல்லிட்டாங்க. அந்த மனைவி கிட்டேருந்து நாம எதை எதிர்பார்க்கணும்,
நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டால், நமக்கு வாக்கப்பட்ட மனைவி நமக்கு அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறோம் ஒவ்வொருத்தரும். நம்ம பேச்சுக்கு மாறு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நம்ம அம்மா அக்கா வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு அடிமை மாதிரி நடந்துக்கணும், அவங்களெல்லாம் எதிர்த்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் அவங்களுடைய கடமை இல்லை. ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக மார்க்கம் சொல்லிடுச்சு. என்ன நீங்கள் நம்ம கணவனாகிய நாம் அவர்கள்ட்ட எதை எதிர்பார்க்கணும், எவைகள் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது என்பதையும் தெளிவாக அந்த உரையில் சொல்லிட்டாங்க. ஆக நம்ம இருக்கிற இந்த அஞ்சு மாதத்தில் முதல் 10 நாட்களில் என்ன ரொம்ப அற்புதமான நாட்களில், புனிதமான நாட்களில், நம்மளோட நன்மைகளுக்கு அதிகமாக கூலி தரக்கூடிய நாட்களில் நம்ம இருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த செய்திகளை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர, அதுக்குரிய புனிதத்துக்கு அதுக்குரிய மதிப்பையும் கொடுத்து ஒவ்வொருத்தரும் அதை சரியாக விளங்கி பின்பற்ற வேண்டும் என்ற கோரிக்கையோடு இதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளோடு நல்ல முறையில் நம்முடைய வாழ்க்கையை கழித்து முஸ்லீமாக மரணிக்க அல்லாஹ் அருள் புரிய பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். வாஹிர்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.